அதுக்கு என்ன சாட்சி? அந்த காலத்துல அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டுல சொல்றாங்களே, அதுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கா? சினிமாவுல வரக்கூடிய அந்த பாடலுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு இலக்கிய வரலாறே இருக்குங்கிறப்ப ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு. இப்பல்லாம் பாத்தீங்கன்னா, நாட்டு ரகம் தாங்க. இப்ப இருக்கிற மாதிரி ஒட்டு ரக பயிர்கள் அப்ப இல்ல. ஒரு சிறுமி தானே, செல்வ சிறுமீர்கள் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க. ஒரு சின்ன வயசுலயே அவ்வளவு தமிழ் ஆளுமை இருக்குங்கிறப்ப எனக்கு இன்ஸ்பயர் ஆன ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம். அந்த 1000ல் ஒருவன் திரைப்படத்துல ஒரு பாடல் வருங்க. நெல்லாடிய நிலமெங்கே, சொல்லாடிய அவை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அந்த பாடல்ல இடையில ஒரு வரி வருங்க. கயல் விளையாடும் வயல்வெளி தேடி அப்படின்ட்டு ஒரு வரி வரும். இந்த வரிக்கான அர்த்தம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, கயல் அப்படின்னா மீன்கள்ங்க. மீன்கள் விளையாடும் வயல்வெளி அப்படின்ட்டு அர்த்தம். என்னடா மீன்கள் விளையாடும் வயல்வெளி, ஆறுகள்லையும் கடல்லையும் தானே மீன்கள் இருக்கும். அந்த மீன்கள் வயல்வெளியில இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. அந்த காலத்துல மீன்கள் வயல்வெளிகள்ல இருந்திருக்கு. இந்த நெல்கள்லாம் வயல்காட்டுல விளைவிப்பாங்க பாத்தீங்களா? அப்ப அந்த நெல் மணிகளுக்கு இடையில அப்படியே அந்த மீன்கள்லாம் நீந்தி போகுமாங்க. அந்த தேங்குன தண்ணியில. அந்த தண்ணியில மீன்கள் நீந்தி போகுமா, அது துள்ளிலாம் விளையாடுன்னு சொல்லிட்டு அந்த பாடல்கள்ல சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல அவ்வளோ செழிப்பா இருந்துச்சு, மீன்கள்லாம் வயக்காட்டுல இருந்துச்சுங்கிறப்ப அதுக்கு என்ன சாட்சி? அந்த காலத்துல அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டுல சொல்றாங்களே, அதுக்கு ஆதாரம் எதா இருக்கா? அதுக்கு இன்ஸ்பிரேஷன் எதா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இருக்குங்க. 1000 வருடங்களுக்கு முன்னாடி ஆண்டாள் எழுதின திருப்பாவைங்கிற நூல்ல ஒரு பாசுரம்ங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு தொடங்குற அந்த பாசுரத்துல ஒரு 4வது லைன்ல 4வது வரியில அந்த வரி வருதுங்க. அது என்ன அப்படின்னா, ஓங்கு பெருஞ்செந்நெல் ஓங்கு பெருஞ்செந்நெல் ஊடும் கயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி வருங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஓங்கு பெரும் செந்நெல் அப்படின்னா ஓங்கி வளர்ந்த நெற்கதிர்கள். அந்த நெல்லுங்கிறது ஓங்கி ரொம்ப உயரமா வளர்ந்திருக்கு. ஏன்னா அப்போல்லாம் பாத்தீங்கன்னா நாட்டு ரகம் தாங்க. இப்ப இருக்கிற மாதிரி ஒட்டு ரக பயிர்கள் அப்ப இல்ல. எல்லாமே நாட்டு ரக நெல்லுங்கிறதுனால அது ரொம்பவுமே உயரமா வளருங்க. இந்த நாட்டு ரக நெற்களுக்கான ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அது அவ்வளவு சீக்கிரமா அழுகி போகாது. அதிகப்படியான மழை பெஞ்சாலும் இந்த பயிர்கள் அவ்வளவு சீக்கிரமா அழுகி போகாதுங்க. நிறைய தண்ணி தேங்கினாலும் இதனுடைய உயரம் காரணமாக இது வேகமா அந்த நெல்மணிகள் சாஞ்சிராது. அப்படி இருக்கிறப்ப அந்த நெல்மணிகள் அந்த நெல்மணிகள் இருக்கிற அந்த வயல்கள்ல தண்ணி தேங்கி இருக்கும் இல்லையா? அந்த தேங்கின தண்ணியில அந்த நெல்மணிகளுக்கு இடையில, அந்த நெல் செடிகளுக்கு இடையில அந்த மீன்கள் துள்ளி விளையாடுமாங்க. அவ்வளவு செழிப்பா அந்த நாடு இருந்துச்சு, அந்த ஊர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆண்டாளுடைய அந்த பாசுரம் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுங்க. ஒரு 1000 காலத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு இலக்கியத்தினுடைய ஒரு 2 வரிகள் இன்னைக்கு இன்றைய காலத்துல ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு 2 வரிகளுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. அந்த சினிமாவில வரக்கூடிய அந்த பாடலுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு இலக்கிய வரலாறே இருக்குங்கிறப்ப ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்குங்க. அது மாதிரி திருப்பாவைன்னு சொல்லும்போது அதுல இன்னொரு லைன் வேற வருங்க. அதே பாசுரத்துல. அது என்ன லைன்னு கேட்டீங்கன்னா, தீதின்றி நாடெங்கும் திங்கள் மும்மாரி பெய்து அப்படின்ட்டு ஒரு லைன் வருங்க. அதாவது என்னன்னா, திங்கள் அப்படின்னா தமிழ்ல மாதம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. மும்மாரி அப்படின்னா 3 முறை மாரி. மாரினா மழை. அதாவது மாதத்திற்கு 3 முறை மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாசத்துல 3 வாட்டி மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? ஊரு தாங்குமாடா? அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆனா அதுதாங்க ஆண்டாள் தன்னுடைய பதிலையும் சொல்லியிருக்காங்க. வரியிலேயே தீதின்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு. தீதின்றி நாடெங்கும் திங்கள் மும்மாரி அப்படின்னா தீமை இல்லாம, அளவாக, அழகாக, யாருக்கும் பாதிப்பு இல்லாம ஒரு தீது இன்றி ஒரு மழை பெய்யும் அப்படின்ட்டு ஆண்டாள் சொல்லியிருக்காங்க. இது மூலியமா பார்த்தா அவ்வளவு தனித்துவமா, அவ்வளவு ஒவ்வொரு வார்த்தையும் அந்த காலத்துல ஒரு ஆண்டாள்ங்கிறவங்க ஒரு சிறுமி தானே. செல்வ சிறுமீர்கள் அப்படின்னு தான் ஆண்டாள சொல்றாங்க. ஒரு சின்ன வயசுலயே அவ்வளவு தமிழ் ஆளுமை இருக்குங்கிறப்ப எனக்கு இன்ஸ்பயர் ஆன ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் அதுதாங்க. இது போன்ற தமிழ் இலக்கிய கருத்துக்களுக்கும், நம்மளுடைய வாழ்வியல் முறை சார்ந்த கருத்துக்களுக்கும், கவிதைகளுக்கும், திரைப்பட விமர்சனங்களுக்கும், காவிய தலைவன் சேனலுக்கு ஆதரவு தாங்க. இது மாதிரி நிறைய
பண்பாட்டு ரீதியிலான கருத்துக்கள நம்ம மக்களுக்கு நான் கொண்டு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு ஆதரவா நீங்க இருந்தீங்கன்னா, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். நான் சசிகுமார். நீங்கள் காண்பது காவிய தலைவன். நன்றி, வணக்கம்.